எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 50வது நாள் 3வது ப்ரோமோ ரிலீஸ் ஆகுது. எப்படா ரொம்ப நாளாக ஒரு கேப் ஆயிடுச்சு, சோத்தை பற்றி சண்டை போடாமல் இருக்காங்க. பார்த்தா இன்றைக்கி சோத்தை பற்றி சண்டை போட்டிருக்காங்க. அவசரமாக டக்குன்னு சட்டையை மாற்றிட்டு போய் மாவரஸ்ட் வரலாம் வர கேப்புக்குள்ளே வந்து வியன்னா உட்காந்து அழுக வச்சுருக்காங்க. என்னென்னு பார்த்தோம்னா அந்த சக்கரை பிரச்சனை ஒன்று ஓடிட்டு இருக்குதான். சக்கரை நீ வந்து கம்மியாக கொடுத்தீங்க அதிகமாக கொடுத்த அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இவ்வளோ தான் தோசை போடும் அவ்வளோ தான் தோசை போடுன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறதுக்கு எதுக்குங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க, எதுக்கு அப்படி பண்ணணும், ப்ரொவிஷன் எதுக்கு சும்மாவே கொடுக்குறாங்க அப்படின்னு வியன் நான் கேட்க அதுக்கு வந்து அவங்க பதில் பேசுகிறாங்க போல இருக்குது. சாண்ட்ரா திவ்யாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா திவ்யாவுக்கும் வியன்னாவுக்கும் ஒரு சின்ன முட்டல் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். என்னென்னா அடுத்த வாட்டி வந்து ஒரு குக்கிங் டீம் போடும்போது ப்ராப்பரான குக்கிங் டீமாக போடுங்க, அப்போ தான் ஒழுங்கான சோறு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வியன்னா சொல்ல அதுக்கு வந்து திவ்யா வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாட்டி நீ வந்து வீடு தலையானேன்னா வியன்னா வந்து குக்கிங் டீமில் போட அப்போ தான் அந்த பிள்ளைக்கு தெரியும் குக்கிங் டீமை எப்படி கொடுக்கணும் எப்படி சாப்பாடு கொடுக்கணும் அப்படி தெரியும் அப்படிங்கிற ஒரு சண்டை. இது ஒரு சண்டை, இது ஒரு ப்ரொமோன்னு சொல்லி இது உட்காந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அதுவே பெரிய காமெடி தான். அதாவது இது சப்பையாக இருக்குது, வேறு எதுவுமே பெருசாக நடக்கலை போல இருக்குது. நாமினேஷன் ப்ராசஸ் தாண்டி ஒன்றும் பெருசாக இன்டர்நேஷ்னல் மேட்டர்லாம் ஒன்றும் நடக்கலை. அப்புறம் அந்த கெஸ்ட்டு வராங்களா அந்த மேட்டர் வச்சு நான் அடுத்த கண்டென்ட் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 4வது ப்ரோமோ வரும், அதுலேயாச்சும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது, இவங்க மறுபடியும் அந்த சாப்பாடு பிரச்சனையை எடுத்து கொண்டு வருவாங்களா, வியன்னாவை நிஜமே கிச்சன் டீமில் போட்டு வியன்னாவை வந்து வேலை செஞ்சு அதை ஒழுங்காக பண்ணி காட்டிட்டாங்கன்னா அப்போ திவ்யா எங்கே போய் மூஞ்சி வச்சுப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. திவ்யாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அதை வந்து சொல்லி புரிய வைக்கிற அந்த காமான மனநிலையே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது கிடையவே கிடையாது. எதுக்கு சண்டை போடுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. இவ்வளோ தான் போடுவோம் அவ்வளோ தான் போடுவோன்னு கொஞ்சம் அதிகாரமாக பண்ணேன்னா இப்போ திவ்யா சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, சாப்பிட்டு இருக்கும்போது உங்களுக்கு 2 தோசை சாப்பிட்டா 3வது தோசை நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னால் திவ்யா என்ன பண்ணுவாங்க, எனக்கு பசிக்குது நான் சாப்பிட்டு நடம் பிடிப்பில்லை அதே தானே அந்த புள்ளியும் பண்ணோம். அதை ஏன் வந்து புரிஞ்சிக்காமல் உருட்டிட்டு கிடக்குறாங்கன்னு தெரியல. இது எங்கே போய் நிற்க போதோ, என்ன மாதிரி சண்டைகள் வரப்போதோ, என்ன மாதிரி உருட்டல்கள் நடக்க போதோ அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும். ஸோ பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நடந்த சம்பவங்களை பொறுத்த வரைக்கும் யார் என்னென்ன மாதிரியான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஆல்ரெடி நம்ம போட்டிருக்க 6-7 வீடியோ போட்டோம்ல, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி வந்து ஒவ்வொருத்தங்களும் தன்னுடைய இண்டிவிஜுவல் கேமுக்குள்ளே வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சில ஐடியாஸ் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது எந்த மாதிரி ஒரு வைப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ப்ராசஸ் தாண்டின பிறகு 6-7 பேருக்கு மேலே நாமினேட் ஆகிட்டாங்கல்ல. ஸோ அவங்க எல்லாருமே தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுவோம், எப்படியாவது வந்து அந்த இந்த டாஸ்க் இருக்குது பாருங்கள், கேப்டன்ஷிப் டாஸ்க் இருக்குல்ல, அதில் எப்படியாவது வந்து நம்ம சர்வே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் எல்லோரும் உட்காந்துட்டு கிடக்குறாங்க. அதில் இன்னொரு மேட்ரு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு வைக்கிற டாஸ்க்லேருந்து எப்படியாவது மீண்டு வந்து நம்ம தலையாயிட்டு அதுக்கப்புறமேட்டு பயங்கரமான ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரஜினோ இல்லை வந்து விக்ரமோ மறுபடியும் தலையானால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பிரஜின் தலையானால் என்னென்ன உருட்டுறான்னு பார்க்கணும். இந்த ஆம்பளை கான்செப்டில் எப்படி வரப்போகுது அப்படிங்கிற அந்த ஆசையில் நான் பார்த்துட்டுருக்கிறேன். ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல கேமு. ஏன்னா பிரஜின் மேலே எல்லாருமே ஆல்ரெடி வன்மத்தில் தான் இருக்கிறாங்க. பிரஜின் அண்ட் சாண்ட்ரா 2 பேருக்கு மேலே வன்மத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த டாஸ்க் கிடைக்கணும், கிடைச்ச பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நானும் பார்க்கணும். இல்லைன்னா சாண்ட்ராவை தலையை போடணும், அது இன்னும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் ஆனால் சாண்ட்ரா தான் இப்போ நாமினேஷன் இல்லை, அதனால் பிரஜின் தான் இருக்காப்புல. பிரஜினை தலையாக போட்டு அதுக்கப்புறம் நடக்கிற வேலையை பார்க்கணும். சுபிக்ஷாவை தலையை போட்டால் கூட அந்த பிள்ளை கொஞ்சம் சர்வே பண்ணிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பிள்ளைக்கு வந்து மற்றவங்கள்ட்ட போய் பேசி கொஞ்சம் காமாக பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது. கோவப்பட்டால் கூட வேலை செய்கிற மனநிலை உண்டு. பிரஜின் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிறத விட கொஞ்சம் வாய் ஜாஸ்தி வேலை செய்கிறது தான் பிரச்சனையே. இங்கே லூஸ்டாக கூட தான் பிரச்சனை. ஆரியெல்லாம் இறங்கி வந்து டைட்டில் வின்னர்லாம் இறங்கி வந்து அட்வைஸ் பண்ணிக்கிறாப்புல. அதுக்கப்புறமாச்சு பிரஜினுக்கு வந்து அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி வருதா, அதாவது ஹீரோயிக் குவாலிட்டி வருதா அப்படிங்கிறத பொறுத்துட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற விஷயங்களை பற்றி பேசணும். இது எங்கே போகுது எப்படி போகுதுங்கிறத பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் பேசலாம். உங்களுக்கு என்ன தோணுது, காலையிலேருந்து லைவில் பார்த்த சம்பவங்கள் வரைக்கும் இப்போ நடக்கிற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் தோணுது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நிறைய பேச வேண்டிய விஷயங்கள் வரும் அப்படின்னு நம்புகிறேன். லைவில் பார்த்த பிறகு உங்கள் கருத்துக்களை எழுதுங்க, இன்னும் நிறைய பேசுவோம்.